சார் வணக்கம் சார். சார், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 6வது ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு. கலைஞர் இல்லாத இந்த 6 ஆண்டுகளை எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் இல்லைங்கிற எண்ணமே எனக்கு வரல. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி கலைஞரை தாக்கி பேசி தான் அரசியல் நடத்துறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கலைஞருங்கிறது தமிழ்நாடு இருக்கிறவரை அவர் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கும். புதுசா நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க கூட கலைஞரை தாக்கி பேசி தான் கட்சி ஆரம்பிக்கிறோம். அதனால அவர் இல்லாம இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் நடக்காது. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு வருவாங்க. அது மாதிரி கலைஞர் இருந்த போதும் பல பேர் அவரை வச்சு வாழ்ந்தாங்க. அவர் இறந்த பிறகு அவர் பேரை சொல்லி பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கலைஞருடைய சிறப்பு. இல்லை சார், அவர் இருக்கும்போது நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ அவர் யாரும் இல்லை, அதை நீங்க எப்படி பாக்கீங்க? கலைஞர் கவர்ச்சி திட்டங்களோட வளர்ச்சி திட்டங்களையும் பண்ணார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இந்த ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ராஜீவ்காந்தி சாலைன்னு இருக்கு. அதுல இருக்கிற டைடல் பார்க் வந்தபோது அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பம் ஐடி பார்க் தான் அன்னைக்கு இருந்த பெரிய தொழில். உலகம் முழுவதும் ஐடி பார்க் இருக்கும்போது தமிழ்நாடு பின்தங்கி நின்றுச்சு. அந்த டைம்ல நமக்கு வர வேண்டிய பல வாய்ப்புகளை கர்நாடகா பெங்களூர் வாங்கிட்டு போயிடுச்சு. அந்த நேரத்துல 2 கட்டடங்களை கட்டி டைடல் பார்க்கை உருவாக்கி பெங்களூரை மிஞ்சுற வகையில கடலுக்கு அடியில கேபிளை போட்டு சிங்கப்பூரோட கனெக்ட் பண்ணார். பெங்களூர் அடி வாங்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு எதிர்காலத்தை உணர்ந்து வரும். அந்த காலத்து மனிதர் இப்ப நிகழ்காலத்துல நடக்கிறது இல்லாம வருங்காலத்துல எது தேவைப்படுகிறதா முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு தலைவர் அவர் இருந்தார். அதனாலதான் வருங்காலத்துல ஐடி பார்க் தான் நிக்குங்கிறதுக்காக ஐடி பார்க்கை கொண்டு வரும். அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட இன்னைக்கு இருக்கிற மாறி வரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே இருக்கிறவன் நான் பார்க்கல. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் இப்ப நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்கீங்க? அதெல்லாம் இன்னும் பழைய திட்டங்களா தானே இருக்குது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன வகையான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை அவர் எதுவும் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அவரை மாத்திரம் சொல்லலாம், இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லையே. மோடியை விட்டுருங்க, அவரு அம்பு எடுத்துக்கிட்டு ராமர் கோயில் கட்டிக்கிட்டு பிரம்மாண்டமா கட்டியிருக்காரு சார் ராமர் கோயில். ஆமா, மழை பெஞ்சதுன்னா உள்ள வர்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு கட்டியிருக்காருல்ல. யாரு கட்டுவா? ஒரு கோயிலுக்குள்ளார வருமா? இவர் தானே. எவ்வளவு டெக்னாலஜி பாருங்க. மழை பெஞ்சதுன்னா அது வெளியில பெஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, உள்ளேயும் பெய்யற மாதிரி மழை தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்காருன்னா எவ்வளவு சாமர்த்தியம். டெக்னாலஜி அவ்வளவு வளர்த்திருக்காரு. அது ராமர் தலையில உழுவுறது. பெரியாரோடும் அண்ணாவோடும் கலைஞருக்கு இருந்த அந்த நட்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எந்த அளவுக்கு கலைஞர் மேல இவங்க 2 பேருமே பாசமா இருந்தாங்க? பெரியாருக்கிட்ட அவர் வேலையில் இருந்தார். குடியரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் உதவி ஆசிரியராக பெரியாரோட வாழ்ந்தார். அவர் ஈரோட்லேயே அவர் குடியிருந்தார். அதுல தான் அவருடைய எழுத்தாற்றல்லாம் அதுல பெருசா வந்துகிட்டு இருந்தது. அங்கதான் அண்ணாவோட ஒரு பழக்கம் அண்ணாவோட அப்படியே வெளியே வந்துட்டு. அண்ணாவோட வெளியே வந்தது பிறகு அண்ணாவும் அவருக்கு இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி காலத்துல எந்த கட்டடம் இருந்தாலும் அண்ணாவோட பேர்ல தான் வைப்பார். அண்ணாவுக்கு 60 வயது ஆகும்போது அவர் புற்றுநோயில படுத்துட்டார். அவருடைய ஆயுட்காலம் முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த 60 பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க 60 இடங்கள்ல சிலையை திறந்தார். அதனாலதான் எங்க பார்த்தாலும் அண்ணா சிலைகள் தமிழ்நாடு முழுக்க இருந்தது காரணம் கலைஞர். அது திமுகவுடைய தலைமை கழகத்துக்கு பேர் வச்சு அண்ணா அறிவாலயம் பேர் வச்சார். அது மாதிரி அந்த அளவுக்கு அண்ணா மேல அவருக்கு இருந்த பற்றுகள். அண்ணா 100ஆண்டு விழா டைம்ல கட்டினா அத்தனை கட்டடத்துக்கு அண்ணா பேர் தான் வச்சார். அதான் அண்ணா 100ஆண்டு நூலகம், அந்த குடிசை மாற்று வாரியத்து கட்டடத்துக்கு அண்ணா இது நினைவு, அண்ணா பவள விழா கட்டடம், இந்த மாதிரி அண்ணா பேர்ல எவ்வளவோ பண்ணார். அது மாதிரி அண்ணா மேல அவருக்கு இருந்த ஒரு பாசங்கிறது வெளிப்படையான பாசமா உள்ளார்ந்த பாசமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நான் போக விரும்பல. அண்ணாவை அவர் தூக்கி வச்ச மாதிரி யாரும் தூக்கி வைக்கல. அண்ணா அந்த மேம்பாலத்தை கட்டி அந்த இடத்துல அண்ணாவை அந்த தூண்ல புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சின்ன சிலை ஒண்ணு வச்சிருப்பாரு. மறக்க முடியாது சிலை. அந்த மாதிரி அண்ணாவுக்கு அவர் கொடுத்த புகழாரங்கிறது சாதாரணம். எந்த அளவுக்கு சார் கலைஞர் மேல இவங்க 2 பேருமே பாசம் அதிகமா வச்சிருந்தாங்க? கலைஞருடைய சாமர்த்தியத்தை அவங்க 2 பேருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. கலைஞர் அதனாலதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவர் கொடுத்துக்கிட்டே வந்தார். அவருக்கு அண்ணாவுக்கு நல்லா தெரியும் கலைஞர் எப்படி தன்னை பீட் பண்ணிடுவாருங்கிறது இருந்தது. ஆனா எதிர்பாராத விதமா அவர் இறந்து போனது பிறகு கட்சி யார் நடத்துறதுன்னும் போது தொண்டர்கள் அத்தனை பேர் கலைஞர்கிட்ட தான் போனாங்க. அண்ணா நாவலர் தான் கொண்டார்.
ஆ. இருந்தாலும் கலைஞர் தான் வந்து அண்ணாவால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட கலைஞர் தான் வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சாமர்த்தியம் திறமைன்னு வரும்போது இது. ஆனா அண்ணாவுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, தன்னை ஓவர் கம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்ததுனால நடுமத்தில் ஒரு ஷாக் அப்சார்பரா நாவலரை வச்சிருந்தார். அதுதான் உண்மை. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நாவலரா கலைஞரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தப்போ எப்படி கலைஞர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றினார்? அந்த நினைவுகளை கொஞ்சம் பகிருங்க சார். கைப்பற்றினார்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த தொண்டர்களுடைய மனப்பான்மை வந்து கலைஞர் மேலதான் இருந்தது. அந்த சமயத்தில் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க மாணவர் திமுகங்கிற முறையில் பல விஷயங்கள்ல நாங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருந்தோம். நான் உறுப்பினர் நான் இல்லைன்னா கூட என் பெயர் எப்பவுமே அடிபட்டு. காரணம் எங்கள் அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், திமுக உறுப்பினராக. அந்த வகையில் என் மேலே நான் விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் என் மேலே அரசியல் சாயம் பூசப்பட்டிருந்தது. அந்த டைமில் வந்து அண்ணா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த போது எங்கள் அண்ணன்லாம் வந்து அந்த டைமில் வந்து நாவலர் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ராஜாராம், மதியழகன், ஆதித்தனார் இவங்க எல்லாமே நாவலர் தான் சப்போர்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் உட்பட நாவலர் தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல நான் வந்து என்னுடைய நண்பர்களோட வந்துகிட்டு இருந்தேன். எங்களுடைய ஒரு அச்சகம் ஒன்று வந்து அண்ணா சாலையில் இருந்தது. அந்த அச்சகத்தில் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு, அவங்க மதியழகன் எல்லாருமே இருக்காங்க. நான் கிராஸ் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாரு. ரோட்ல போயிட்டு இருக்கேன், கண்டுபிடி பார்த்துட்டாரு. டேய் வாடா அப்படின்னாரு. உள்ள போனேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உள்ள போனோடனே என்னடா இது, இல்லை இந்த மாதிரி யார் தலைவர் இது பேசுறதுக்கு நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். கல்லூரி மாணவர்கள் என்னடா பண்ணி, கலைஞர் தான் வரணும் அப்படின்னு. எங்க அண்ணன் உடனே மதியை பார்க்குறாரு. மதியம் என்ன பார்க்குறாரு, மதியம் இருந்துட்டு என்ன உளர்ற, என்ன பேசுற நீ அப்படின்னாரு. அவர் தாங்க சமாளிப்பாரு. இன்னைக்கு காமராஜருக்கு ஒரு பெரிய தலைவர் இருக்கிற, அந்த தலைவரை சமாளிக்கணும்னாக்கா நாவலரால் முடியாது. ஏன்னா காமராஜருக்கு அன்னைக்கு இருக்கிற அச்சு ஊடகங்கள் அத்தனையும் அவரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறார். அச்சு ஏன்னா அன்னைக்கு காமராஜர் ஆட்சி வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு பொன்யுகமா இருந்த காலம். பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் பூரா 3%காரங்க. அந்த அளவுக்கு காமராஜருடைய ஆட்சி அவங்களுக்கு வசதியா இருந்தது. பத்திரிகைகள் பூரா அவங்க கையில் இருந்தது. ஆனா அத்தனை பத்திரிகையும் காமராஜர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதெல்லாம் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய திறமை கலைஞரால தான் முடியும் நாங்க சொன்னோம். இதை நாங்க பேசிட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜாஜி போன் பண்ணி எங்க அண்ணன் வந்து நாவலரால முடியாதுப்பா, காமராஜரை சமாளிக்கணும்னாக்கா கலைஞர் தான் வரணும் அப்படின்ட்டாரு. பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க. பெரியார் எதை சொன்னார். அப்ப எம்ஜிஆர் கிட்ட இவங்க பேசினாங்க. ராஜாஜி பெரியார் இதை சொல்றாங்களான்னு அப்ப உடனே சொல்லிட்டாரு, நாமளும் சேர்த்துக்கலான்ட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. நாவலர் நிக்கிறாரு. என்ன அப்படின்றாங்க. ஒரே ஒரு 2 எம்எல்ஏவை தவிர மிச்சம் எல்லாரும் யுனானிமஸா கலைஞர். உடனே நாவலர் நான் வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் கொஞ்சம் கோபத்துல இருந்தாரு. அப்புறம் 6 மாசம் கழிச்சு அவருக்கு நாவலர் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். கலைஞர் மாத்திரம் வராமல் இருந்திருந்தாக்கா காமராஜருக்கு இருந்த ஊடக செல்வாக்கும் அரசியல் ஒன்றிய அரசியல் அது இந்திரா காந்தி கிட்ட இருந்த செல்வாக்கு சேர்த்து இந்த அன்னைக்கு அந்த கட்சி அழிஞ்சிருக்கும். அந்த சாமர்த்தியமா அதே ஊடக செல்வாக்கு கலைஞர் இருக்கிறது. ஏன்னா இவரே பத்திரிகைகள் நடத்தினார், இவரே சினிமாக்கள்ல வந்தார். ஊடகத்தை வச்சு காமராஜர் வந்துகிட்டு இருந்தாரு, அவர் சினிமா வச்சு வந்துட்டார். ஆக அவங்கள அப்படியே அடிச்சுட்டாங்க. அதனாலதான் 67க்கு பிறகு காமராஜர்ல வர முடியாத அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா நம்ம தலைவராக இருந்தவரை ஒழிச்சு கட்டிவிட்டாரு கோபம் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கலைஞர் மேல இருக்கு. பொதுவாகவே திராவிட அரசியல் அப்படின்னு எடுத்தா எம்ஜிஆர் கலைஞரோடு சண்டை போட்டுக்கிட்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை மறக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் உண்மையில் என்ன நடந்தது சார்? எம்ஜிஆர் மேல தப்பா இல்ல கலைஞர் மேல தப்பா? எம்ஜிஆர் ஒரு சிக்கல்ல சிக்கினாரு. 71ஆம் வருஷம் வந்து நடந்த தேர்தலில் அபரிமிதமான வெற்றி. 234 சட்டமன்ற தொகுதிகளில் 184 இடத்துல திமுக வெற்றி. அன்னைக்குதான் ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லி காமராஜர், நிஜலிங்கப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து நின்ன அந்த காங்கிரஸினுடைய முடிவு அதோட முடிஞ்சது. 15 இடத்துல வெற்றி பெற்றாங்க. தோத்து போயிடுவாங்கிறது அத்தனை ஊடகம் போட்ட கருத்து கணிப்பு. திமுக இதோட ஒழிந்தது, 67 இருந்த திமுக 75 ஒழிந்ததுன்னு சொல்லி அத்தனை கருத்து கணிப்பு போட்டாங்க. திமுக 2 சீட்ல கூட வராதுங்கிற அளவுக்கு போட்டாங்க. எங்க அண்ணா எலெக்ஷன் தோத்து போயிடுவான்னு போட்டாங்க. 184 இடங்கள்ல ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ரெக்கார்ட்.
அந்த சாதனை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்திரா காந்தி விரும்பல. கருணாநிதி கலைஞரை எப்படியாவது மட்டம் தட்டி நம்ம குடிக்குள்ளார வைக்கணும், இவ்வளவு பெரிய வெற்றியை நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னும் போது அப்பதான் கம்யூனிஸ்டுகள் பல பேர் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க. மோகன் குமாரமங்கலம், பாலதண்டாயுதம் போன்ற கம்யூனிஸ்டுகள்லாம் அப்படியே காங்கிரஸா மாறினாங்க. அவங்க கொடுத்த இது வந்து கலைஞரை விட கட்சியில வந்து பாப்புலரா இருக்க வந்து எம்ஜிஆர், அவரை வெளியே கொண்டுட்டோம்னா திமுக அழிஞ்சிரும், அவரை பயமுறுத்தணும்னா அவர் நம்ம கட்சிக்கு வந்துருவாரு, நம்ம காங்கிரஸை வளர்த்திடலான்றது இவங்க கொடுத்த ஐடியா. அந்த சமயத்துல உலகம் சுற்று வாலிபன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர். அதுக்காக ஹாங்காங்ல இருந்த ஒரு தொழிலதிபர் ஹரிலீலாங்கிற தொழிலதிபர்கிட்ட ஒரு $1000 கடன் வாங்கினார். அன்னைக்கு வந்து ஒரு சட்டம் இருந்தது, ஃபெரான் பேரு, FERA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம். அதில் நீங்க வந்து குற்றவாளின்னு நீங்க சொல்லிட்டாக்கா எந்த கோர்ட்டு கேஸும் இல்லாம வழக்கே நடத்தாம 6 வருஷம் ஜெயில வைக்கலாம். 6 வருஷம் ஜெயில வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் எடுக்கலாம். 6 வருஷம் ஜெயில இருக்கும். அது மாதிரியான சட்டம், அப்ப ஏற்பட்ட பயங்கரமான சட்டத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணு உள்ள தேடிட்டு வேண்டாங்க எம்ஜிஆர். அந்த $1000 அந்த $1000 இப்ப நீங்க வாங்கினீங்கன்னா 2 கப் காஃபி குடிக்கலாம், அவ்வளவுதான் அதுக்கு வேல்யூ. அந்த $1000 அந்நிய செலாவணி மோசடின்னு பேர் வச்சு எம்ஜிஆர் மிரட்டிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியல, கணக்கு கேட்கிறேன். திமுக தலைவர்கள்லாம் கணக்கு கொடுக்கணும், கட்சியில பொறுப்பாளர்கள் கணக்கு கொடுக்கணும் போது கலைஞர் ஒரு கேள்வி கேட்டார். திமுகவுடைய பொருளாளரே நீ தான், கணக்கு கொடுக்க வேண்டியது நீ எங்களை கேட்டா என்ன அர்த்தம்னாரு. எம்ஜிஆருக்கு பதில் தெரியல. ஆனா ஊடகங்கள் பார்த்தா அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு கணக்கு கேட்டார் எம்ஜிஆர், வெளியே அமைச்சிட்டாரு, போட்டு எழுதி தள்ளிட்டாங்க. உடனே அதை பத்திரிகைகளோட சப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் கணக்கு வந்தது. சார் இப்ப எம்ஜிஆர் மேல தப்பா இல்ல கலைஞர் மேல தப்பா சார்? கட்சியை 2ஆ உடைக்க என்ன பண்ணிட்டாரு, கணக்கு கேட்டு உறுப்பினர்கள் மேல எல்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு போயிட்டாரு. தலைவர்கள் மேல முதல்ல குற்றம் சாட்டாரு, திமுக உறுப்பினரும் தப்பு பண்ண வேண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அதை வந்து கலைஞர் பயன்படுத்திட்டாரு. என்ன கேட்டாரு, இப்ப எங்க அண்ணன் மாதிரி ராஜாராம், சத்யவாணி முத்து, பாவு சண்முகம் போன்றவர்களும் எம்ஜிஆர் மேல நடவடிக்கை எடுக்கிறது அவங்க வந்து ஆதரிக்கல. அப்போ வந்து அவருக்கு என்ன கேட்டாருன்னா, என்ன தாக்கி பேசுறதுல நான் பதில் சொல்லிக்குவேன், நாவலரை தாக்கி பேசுற நான் பதில் சொல்லிக்குவோம், அவங்க நம்ம தொண்டர்களை கேவலப்படுத்துறாரு, அதை எப்படி நீ ஏத்துக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதை சொன்ன உடனே சத்யவாணி முத்தை தவிர பாவு சண்முகம், ராஜாராம் 2 பேருமே கலைஞரோட சேர்ந்தாங்க. சத்யவாணி முத்து கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. அது ஒருத்தர் தான் அவர் வெளியே கொண்டு போனார். அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் எலெக்ஷன்ல அவர் பெற்ற வெற்றி உங்களுக்கே தெரியும். அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சது நம்ம தலைமையை ஏத்துக்கிட்டாங்கன்னு. உடனே இந்திரா காங்கிரஸ் எதிர்பார்த்தது கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல் தேர்தலில் ஒரு மாதிரி ஆயிடுவாரு, நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாரு, தமிழ்நாட்டை இந்திரா காங்கிரஸை வளர்த்தியெல்லாம் பெரிய கட்சியா எம்ஜிஆர் தலைமையில கொண்டுலாம் ஆசைப்பட்டா. இவரே கட்சி ஆரம்பிச்சு தானே தலைவரை இந்திரா காங்கிரஸை ஒழிச்சுட்டார். அப்பதான் காமராஜர் கிளீனா சொன்னார், அவங்களா அழிஞ்சு போயிருப்பாங்க, அவர் மேல மிரட்டி அவர் இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு திராவிட இயக்கத்தை காப்பாத்திட்டார். இதுதான் இந்திராவுடைய ராஜதந்திரம்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். அது அந்த பாலுக்கு அப்பதான் புரிஞ்சது நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம். அன்னைக்கு திராவிட இயக்கத்தை வந்து அதிமுகங்கிற பேர்ல ஒரு காப்பாத்திட்டார். செல்வாக்கு சேர்ந்துகிட்டு இருந்த கலைஞர்கிட்ட இருந்த உறுப்பினர்கள் பூரா அங்க போயிட்டாங்க. கடைசியில இங்க இருந்தும் அங்க போயிட்டான். கலைஞர் தோக்கடிச்சுட்டு எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சுட்டாங்க. தேசிய கட்சியான காமராஜர் காங்கிரஸும் வரல, இந்திரா காங்கிரஸும் வரல, எல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு போனவங்க தான் தேசிய கட்சி. கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்று இருக்கின்றார். ஆனால் இன்னும் சில பேர் ஜெயலலிதா 7 முறை முதலமைச்சராக இருந்தாங்கன்னு அப்படின்னு பெருமை அடிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ 7 முறை அவங்க இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, 4 இடத்துல போட்டி போடக்கூடாது, போட்டி போட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் அது எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. அது மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தவங்க சட்டவிரோதமா நின்னாங்கன்னு சொல்லி பிடிச்சாங்க, பதவி போயிடுச்சு. அப்போ ஒரு தடவை போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினாங்க. சிக்கனோட அவங்க பதவியை ரிமூவ் பண்ணிட்டு இவர் பன்னீர்செல்வத்தை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு மறுபடியும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு 2வது தடவை வந்தாங்க. அது மாதிரி பல முறை குற்றவாளியா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்து 7 தடவை அவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி எந்த தலைவருக்குமே கிடையாது, உலக வரலாற்றுமே கிடையாது. ஜெயலலிதா ஒருத்தருக்கு தான் உண்டு. அவங்க
ஆதரவாளர்கள் சொல்லுங்க, வேற எந்த தலைவருக்கும் இல்லாத புகழ், எந்த தலைவருக்கு இல்லாத புகழ், உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத புகழ் அவங்க ஒருத்தருக்கு தான், ஜெயலலிதா மாத்திரம்தான். சார், கலைஞர் மீது அவரை எதிர்ப்பவர்கள் இன்றைய வைக்கக்கூடிய விமர்சனம், திருட்டு ரயில் சென்னைக்கு ஏறி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பவம் உண்மையா சார்? திரு ட்ரெயின்ல வந்தவங்கலாம் கெட்டவனா? இல்ல சார், அவர் அங்க எங்க இருந்து எத்தனை பேர் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் டெய்லி டிக்கெட் வாங்காம போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காம போயிருக்கிறீங்க? இந்த திருடனுக்கு தான் திரு ட்ரெயின்ல வந்தாரா? நான் கேள்விப்பட்டவரோட ட்ரெயின்ல வந்து எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குது, மெயில் ரயில் இருக்குது, பேசஞ்சர் ரயில் இருக்குது, திருட்டு ரயில் ஒண்ணு ஓடுதா? தெரியலையே. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப அந்த மாதிரி திருட்டு ரயில்ல வந்தது உண்மைனாக்கா அப்ப இருந்த டிடிஆரை பிடிச்சி கைது பண்ணணும். எப்படி ஒரு ஆள் திருட்டு ரயில்ல வந்தது நீ அரெஸ்ட் பண்ணாம விட்டேன்னு சொல்லி அந்த டிடிஆரை பிடிச்சி ஜெயில போடணும். அதை பண்ண சொல்லுங்க அவங்கள. அப்ப நம்ம இந்த குற்றத்தை ஏத்துக்கணும். ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த போது நள்ளிரவில் அதிரடியாக கலைஞரை கைது செய்யப்படுகிறார். அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? வெறும் கைது மாத்திரம் பண்ணல, அவரை துன்புறுத்த சொல்லி, அடிச்சு உதைக்கலாம் சொல்லி, அதை வந்து அப்படியே போன்ல தனக்கு இது பண்ற மாதிரி போன்ல உட்காந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி அவரை அலக்கால் தூக்கி கீழே எல்லாம் போட்டு எல்லாம் சித்திரவதை பண்ண. மாறன் வந்து நின்று பிறந்தானே எல்லாம் அடங்குச்சு. ஏன்னா அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பதான் பால் தாக்கரே சொன்னார், இதெல்லாம் அனுமதிக்காதீங்கப்பா, நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கூட அந்த அம்மா கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த நடவடிக்கை எடுக்கணும். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தார். போன் போட்டு கேட்டார் என்ன நடக்குதுங்க. அந்த அளவுக்கு அது போயிடுச்சு. அப்புறம் தான் அந்த அம்மா பயந்துடுச்சு, தானே உள்ள போயிடுவோங்கிற மாதிரி. விளைவு என்னாச்சு? அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு குற்றவாளி உள்ள தள்ளிட்டாங்க, ஜெயிலுக்கு பிடிச்சி. அப்படி பண்றது கரெக்டா சார்? தப்புதான். 5 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஆமா, அவன் தப்புதான்.